ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு கிழக்கு பகுதியில ஒரு மர்மமான காட்டு பகுதி இருந்துச்சு. அந்த காட்டோட மைய பகுதியில ஒரு பெரிய சுரங்கம் இருந்துச்சு. அன்னைக்கு இரவு கிராமத்துல கடுமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மழை துளிகள் எல்லாம் அந்த காட்டுல இருந்த மரங்கள் மேலையும் இலைகள் மேலையும் விழுந்து சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த சுரங்கத்துக்குள்ள வேதாந்தம் தன்னோட வேலைக்காரரான சோமு கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த சுரங்கத்துல நிறைய காட்டு விலங்குகளோட நகங்களும் பற்களும் யானை தந்தங்களும் அடுக்கி வச்சிருந்தாங்க. கூடவே காட்டிலிருந்து கிடைக்கிற சந்தன மரத்தோட பட்டைகளையும் வேர்களையும் மூடை மூடையா குவிச்சு வச்சிருந்தாங்க. வேதாந்தம் அந்த கிராமத்துல ரொம்பவும் பெரிய பணக்காரரா இருந்தாரு. அவர் உடுத்தி இருந்த சட்டையும் வேஷ்டியும் கூட ரொம்பவும் விலை உயர்ந்ததா இருந்துச்சு. ஆனா அவரு ரொம்பவும் பொறாம பிடிச்ச மனிதரா வாழ்ந்து வந்தாரு. அன்னைக்கு வேதாந்தம் சோமு கிட்ட இப்படி சொல்றாரு. ஏய் சோமு, இத பாரு. இந்த தந்தம் எவ்வளவு பெருசா இருக்கு. இது எவ்வளவு எடை இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு தந்தத்தோடு மதிப்பு மட்டுமே சந்தையில பல கோடி ரூபாய்க்கு போகும். வெளிநாடுகளில இதுக்கெல்லாம் என்ன விலைன்னு தெரியுமா? நிறைய செல்வந்தர்கள் இத வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிராமத்துல இருக்கிற மக்கள் என்னை ஒரு பெரிய தர்ம பிரபு, தான தர்மம் செய்யறவன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. கோவிலுக்கு நன்கொடை வாங்குறதுக்கு என்கிட்ட வர்றாங்க. அனாதைகளுக்கு நிறைய உதவி செய்யறேன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்னோட உண்மையான பலமே இந்த சுரங்கத்துல தான் இருக்கு. இந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப முட்டாளுங்க. அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியவே போறதில்ல. ஐயா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த வைரமலை காட்டுல இருக்கிற அரிய வகை யானைகளையும் இங்க இருக்கிற அரிய வகை மிருகங்களையும் பல வருடம் பழமையான மரங்களையும் நம்ம வேட்டையாடுறது இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. நம்மளோட வேலையாட்கள் இரவும் பகலும் காட்டுல தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இப்ப நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்கேன். அவங்க எப்பவும் ஆயுதங்களோட காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் மட்டுமே நம்ம நிறைய மிருகங்களை பிடிச்சிருக்கோம். கூடவே நிறைய சந்தன மரங்களையும் கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட வேலை சுத்தமா நடந்துகிட்டு இருக்குங்கய்யா. எந்த ஆதாரத்தையும் நாங்க விட்டு வைக்கிறது இல்ல. இந்த காட்டுக்குள்ள ஆழமா போய் வேட்டையாடிக்கிட்டு இருக்கோம். இரவோட இரவா சுரங்கத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். இதனால யாருக்கும் சந்தேகம் வராது. அப்படித்தான் இருக்கணும் சோமு. நீ உண்மையிலேயே திறமையுள்ள வேலைக்காரன் தான். என்னோட மகன் ஆதி கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கான். அவன் அங்க இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பான். வெளிநாடுகள்ல இருக்கிற பணக்காரங்க நம்மளோட பொருட்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆதி வெளிநாட்டுல இருந்து திரும்பி வரும்போது பெரிய பெரிய ஆர்டர்களோட வருவான். அதனால நமக்கு இன்னும் நிறைய தந்தங்களும் மரமும் அப்புறம் விலங்குகள் கிட்ட இருந்து கிடைக்கிற பொருட்களும் தேவைப்படும். இப்போ இருக்கிற ஆட்கள் நமக்கு பத்தாது சோமு. அதனால இன்னும் நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்கோ. எல்லாருக்கும் நல்ல சம்பளத்தையும் கொடுத்துடலாம். சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நான் இன்னும் நிறைய ஆட்களை வேலைக்கு வைக்கிறேன். அவங்களுக்கு நல்ல ஆயுதங்களையும் கொடுக்கறேன். இன்னும் கொஞ்ச நாள்களையே இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் பிடிச்சிடலாம். ஒரு சின்ன மிருகம் கூட மிஞ்சாது. எல்லா யானைகளையும் பிடிச்சு அதோட தந்தங்களையும் எடுத்துடுவோம். எல்லா மரங்களையும் வெட்டி இந்த சுரங்கத்துல கொண்டு வந்து அடுக்கி வச்சிடுவோம். நீங்க இந்த உலகத்திலேயே பெரிய செல்வந்தரா ஆக போறீங்க. உங்க பேரு இந்த உலகம் முழுவதும் பரவ போகுது. ரொம்ப நல்லது சோமு. இதுதான் எனக்கு வேணும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம செய்யற இந்த வேலை அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியவே கூடாது. அவங்க யாருக்குமே தெரிய விடாம ரொம்பவும் ரகசியமா வச்சுக்கிடணும். நம்ம ஆட்கள் ரொம்பவும் ரகசியமா வேலை செய்யணும். பகல்ல சாதாரண விவசாயிகள் மாதிரி கிராமத்துல திரியணும். இரவுல மட்டும் காட்டுக்குள்ள போய் வேட்டைய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எந்த சத்தமும் கேட்காம அமைதியா வேலை நடக்கணும். ஒருவேளை அதையும் மீறி யாராவது சந்தேகப்பட்டாலோ நம்ம வழியில குறுக்க வந்தாலோ அவங்கள உடனே தீத்து கட்டிடு. இந்த விஷயத்துல எந்த இரக்கமும் காட்டக்கூடாது. இதுவரைக்கும் நம்ம 10 வருஷமா இந்த தொழிலை செஞ்சுகிட்டு இருக்கோம். யாருக்குமே தெரியல. இனிமேலும் தெரியக்கூடாது. ஐயா, நீங்க கவலையே படாதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுறேன். நம்ம ஆட்களுக்கும் நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி இருக்கேன். அவங்களுக்கு தெரியும் வாயை திறந்தாலே உயிர் போயிரும் அப்படின்னு. அவங்க எல்லாரும் பயத்துல தான் இருக்காங்க. அவங்க யாருகிட்டையும் இத பத்தி சொல்ல மாட்டாங்க. இந்த ஊர்ல யாராவது நம்ம வேலைய பத்தி சந்தேகப்பட்டாலும் உடனே எனக்கு தெரிஞ்சிடும். அது போக வேற யாராவது அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அனுப்பிடுவேன். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கய்யா. ரொம்ப நல்லது சோமு. இப்ப நம்ம இங்கிருந்து போகணும். ஆனா வெளியே இன்னும் மழை பெஞ்சுகிட்டு தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே வேதாந்தமும் சோமுவும் அந்த சுரங்கத்துல இருந்து வெளியே போறாங்க. சுரங்கத்தோட வாசல்ல 2 காவலாளிகள் ஆயுதங்களோட நின்னுட்டே இருக்காங்க. வேதாந்தம் அவங்க கிட்ட ஏதோ ஒரு கட்டளைய சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மறுநாள் காலையில வேதாந்தம் அந்த கிராமத்து சந்தையில அவரோட பிரம்மாண்டமான ஜவுளி கடையில இருக்காரு. அங்க ரொம்பவும் விலை உயர்ந்த வண்ண வண்ண துணிகளை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. கிராமத்துல அவர் ஒரு நேர்மையான மனிதரா எல்லாராலையும் பாராட்டப்படுறாரு. அன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கடையை திறந்து இருந்தாரு. கடை வாசல்ல நின்னுகிட்டு கடைக்கு வர்றவங்கள வரவேத்துக்கிட்டு இருக்காரு.
அப்போ அந்த கிராமத்துல இருந்த ஒரு ஏழை விவசாயியான கடம்பன் அவரோட கடைக்கு வர்றாரு. அவர் கையில ஒரு சின்ன பைய எடுத்துட்டு முகத்துல ரொம்ப கவலையோடையும் கொஞ்சம் நம்பிக்கையோடும் வர்றாரு. ஓ கடம்பனா, வா வா. எப்படி இருக்க கடம்பா? உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயா, எல்லாம் உங்களோட ஆசீர்வாதத்தால நல்லா போய்கிட்டே இருக்கு. இந்த ஊர்ல நீங்க இருக்கிற வரை எங்களை மாதிரி ஏழைகளுக்கு என்ன கவலை வரப்போகுது? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தான். சரி, என்ன விஷயம்? எதுக்காக இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்திருக்க? ஐயா, என்னோட மகளுக்கு இந்த மாசம் திருமண தேதி நிச்சயமாகி இருக்கு. ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்பா. உன் மக ரொம்பவும் நல்ல குணம் உள்ளவ. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்தியா? ஆமாங்க ஐயா, மாப்பிள்ளை நமக்கு பக்கத்து கிராமத்துல தான் இருக்கிறாரு ஐயா. நல்ல பையன், பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க, ஆனா நல்ல குணவானா இருக்காரு. என்னோட பொண்ண ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. ரொம்ப சந்தோஷம் கடம்பா. எனக்கு இத கேக்குறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இப்போ திருமணத்துக்கு ஏதாவது உதவி செய்யணுமா சொல்லு. ஐயா, அதுக்காகத்தானே இங்க வந்தேன். என் மகளோட திருமணத்துக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள் எடுக்கணும். நான் ஒரு ஏழை விவசாயி, பெரிய பணக்காரன்லாம் இல்லையா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு நல்லா திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அவளோட சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்கேன். இதோ இதுல நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே இருக்கு. இத நான் 10 வருஷமா சேமிச்சு வச்சிருந்தேன். மொத்தம் 4000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். இத பார்த்த உடனே வேதாந்தம் கடம்பன் மேல ரொம்பவும் கருணை காட்டுற மாதிரி நடிக்கிறாரு. ஓ அப்படியா கடம்பா? நீ இவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப. ஐயா, உங்களை மாதிரி நேர்மையான மனுஷங்க இந்த கிராமத்துல யாருமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை விட்டா யாரு இருக்காங்க? அதுக்காக தான் நேரா உங்ககிட்ட வந்துட்டேன். எனக்கு நல்ல தரமான பட்டுப்புடவைகள் வேணும். என்னோட பொண்ணு வாழ்நாள் முழுக்க அதை பயன்படுத்தணும். என்னோட பணமும் வீணாகிடக்கூடாது. நீ கவலையே படாத கடம்பா. என்கிட்ட வந்துட்டு இல்ல, இனிமே நான் பாத்துக்கிடுறேன். நம்ம கடையில உள்ள எல்லா பட்டுப்புடவைகளும் சுத்தமான பட்டு நூலால செஞ்சது, தங்க இலைகளால நெய்யப்பட்டது. இந்த பட்டுப்புடவைகள் எல்லாம் வெளி மாநிலத்தில இருந்து இங்க கொண்டு வரப்பட்ட சிறந்த பட்டுப்புடவைகள். உன்னோட மகளுக்கு நல்ல புடவைகளை நான் கொடுக்கிறேன். 100 வருடங்கள் உழைக்கும் பட்டுப்புடவைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். இத தலைமுறை தலைமுறையா வச்சு பயன்படுத்தலாம். ஐயா, நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா? நான் கொடுக்கிற பணத்துல அவ்வளவு நல்ல புடவைகள் கிடைக்குமா? ஆமா கடம்பா, நான் உண்மையதான் சொல்றேன். நீ என்ன தாராளமா நம்பலாம். சரி, இப்ப நீ இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போ. நான் உனக்காக ரொம்பவும் பிரத்யேகமான சிறந்த புடவைகளை எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில என்னோட வீட்டுக்கு வந்து அதை எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு போ. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரொம்பவும் நல்லவங்க. கடவுள் உங்களை என்னைக்கும் கைவிடவே மாட்டாரு. உங்க குடும்பத்துக்கு எல்லா நல்லதும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பன் தான் கொண்டு வந்த பணத்தை வேதாந்தம் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. கடம்பன் போனதுக்கு அப்புறம் வேதாந்தத்தோட முகத்துல இருந்த கருணை போயிருச்சு. அவரு இப்போ பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ சோமு அங்கே உள்ள இருந்த அறையில இருந்து வெளியே வந்தாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாரு. என்ன ஒரு நடிப்புங்க முதலாளி. தங்க ஜரிகை, 100 வருட உழைப்பு. ஆகா, என்ன வார்த்தைகள். நீங்க திரைப்படத்திலேயே கூட நடிக்கலாமே. இதுக்கு பேரு தான் வியாபாரம் சோமு. இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பேசினாதான் மக்கள் நம்மள நம்புவாங்க. அவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சாதான் நமக்கு பணமும் கொடுப்பாங்க. இந்த முட்டாள பாத்தியா எனக்கு 4000 ரூபாய் கொடுத்திருக்கான். ஆனா நான் கொடுக்க போற புடவைகளோட உண்மையான விலை 500 ரூபாய் கூட இருக்காது. நீ இப்போ உடனே நம்மளோட கிடங்குக்கு போய் அங்க சில புடவைகளை அலமாரியில இருந்து எடுத்துட்டு வா. அது எல்லாமே சாதாரண நூல்களால செய்யப்பட்டது. ஆனா பாக்குறதுக்கு பட்டு புடவை மாதிரி இருக்கும். அதுல தங்க ஜரிகை மாதிரி இருக்கிறதுக்காக சில வண்ண இலைகளையும் வச்சு செஞ்சிருப்போம். அது பாக்குறதுக்கு உண்மையான பட்டு புடவை மாதிரியே இருக்கும். முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த புடவைகள் எல்லாமே சாதாரண நூலால செய்யப்பட்டது. இந்த விஷயம் அந்த கடம்பனுக்கு எப்படியும் 3 மாசத்துல தெரிஞ்சிரும். அப்போ நாம என்ன செய்யறது? அவனுக்கு தெரிஞ்சா என்ன சோமு? இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு நான் இது போல துணிகளை வித்திருக்கேன்னு தெரியுமா? 100க்கும் மேல நிறைய போலி துணிகளை நான் அனுப்பியிருக்கேன். ஆனா என்கிட்ட வந்து யாருமே கேள்வி கேட்டதில்லை. ஏன்னு தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க முதலாளி. எப்படி அவங்க கேள்வி கேட்காம இருந்தாங்க? நம்ம வேலைப்பாடு அவ்வளவு சிறப்பா இருக்கும். எந்த நிபுணராலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. பாக்குறதுக்கு அசல் பட்டு மாதிரியே இருக்கும். தொட்டா மென்மையாவும் இருக்கும். ஆனா சில மாதங்களிலே உண்மை தெரியும். அந்த நேரம் ஏமாந்ததை நினைச்சு வெட்கப்பட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம பணம் குறைவா கொடுத்ததுனால தரம் குறைவா இருக்கலாம்னு அவங்களே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆஹா, சரியான வியாபார யுக்தி, சரியான தந்திரம். ஒருவேளை அவனோட மக திருமணத்திலேயே அந்த புடவை கிழிஞ்சு போச்சு, இல்லனா நிறம் மாறி போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவேன். அவ அதை சரியா பராமரிக்கல, தவறான முறையில துவைச்சிருக்கா, சூரிய ஒளியில காய வச்சிருக்கா அப்படின்னு 1000 காரணங்களை சொல்லி சமாளிச்சிடுவேன். அற்புதம் முதலாளி, நீங்க உண்மையிலேயே பெரிய புத்திசாலி தான். இதுதான் வியாபாரம்.
வியாபாரத்துல நேர்மையெல்லாம் வேலை செய்யாது. புத்திசாலித்தனம் வேணும், சாமர்த்தியமும் வேணும், கூடவே நல்லா நடிக்கவும் தெரியணும். நான் கோவிலுக்கு கொஞ்சம் தானம் கொடுக்கறதுனால மக்கள் என்னை ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறாங்க. தெருவுல ஏழைகளுக்கு கொஞ்சம் சில்லறைகளை கொடுக்கறதுனால மக்கள் என்னை ஏதோ ஒரு பெரிய தர்ம பிரபு அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து 100 ரூபாயை எடுத்துக்கிடுவேன். இதுதான் உண்மையான வியாபாரம். சரி முதலாளி, நான் இப்பவே போய் புடவைகளை எடுத்துக்கிட்டு வரேன். சோமு, ஒரு நிமிஷம் இரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊர்ல யாராவது நம்ம மேல சந்தேகப்படுறாங்களா அப்படிங்கறத நல்லா கவனி. யாராவது கேள்வி கேட்கறாங்களான்னு பாரு. குறிப்பா அந்த வேலன், அவன் ரொம்பவும் புத்திசாலியா இருக்கான். அவனை ரொம்ப கவனமா கண்காணிக்கணும். யாரு அந்த ஏழை பையனா? அவனுக்கு என்ன தெரியும் ஐயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சோமு. ஆனா அவன் எப்பவும் நம்ம கிராமத்துல நடக்கிற விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவும் எல்லா விஷயத்தையும் ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்துட்டு இருக்கான். அதனால அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கவலையே வேண்டாம் முதலாளி, நான் அவனை பாத்துக்கிடுறேன். ஒருவேளை அவன் ரொம்பவும் நம்ம வழியில வந்தான்னா நான் அவனை என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோமு புடவைகளை எடுக்கிறதுக்காக போறாரு. வேதாந்தம் கடையில பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ கடைக்கு வெளிப்பக்கத்துல ஜன்னல் கிட்ட மறைஞ்சு நின்னு இந்த உரையாடலை எல்லாத்தையும் வேலன் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த வஞ்சகன் நம்ம கிராமத்து மக்களை பல வருஷமா இப்படித்தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கானா? இந்த ஏமாத்து வேலையை ஒரு நாள் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். ஆனா இதை எப்படி நிரூபிக்கிறது? நம்மள மாதிரி ஒரு ஏழை பேச்ச இந்த கிராமத்துல யார் கேட்பாங்க? அப்படின்னு வேலன் ரொம்பவும் ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. அப்போ அவருக்கு பக்கத்துல அடுக்கி வைக்கப்பட்ட பீங்கான் ஜாடி மேல அவரோட கை பட்டுடுச்சு. இதனால அந்த ஜாடி கீழே விழுந்து உடைஞ்சது. அப்போ அந்த சத்தம் கடை முழுவதும் எதிரொலித்தது. இந்த சத்தத்தை கேட்ட வேதாந்தம் திடுக்கிட்டு வேகமா வெளியே வந்து பாக்குறாரு. என்ன அது? என்ன சத்தம்? யார் அங்க நிக்குது? வேலன், நீ இங்க என்ன செய்யற? இங்க எப்ப வந்த? ஐயா, நான் உங்க கடையில வேலை தேடி இங்க வந்தேன். ஆனா நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் நான் இங்கேயே காத்திருந்தேன். நீ எவ்வளவு நேரம் இங்க நிக்கிற? அப்படின்னா நாங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டியா? நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நீங்க முதல்ல கடம்பன் ஐயா கிட்ட பேசுனதையும் அதுக்கப்புறம் சோமு கிட்ட சொன்னதையும் முழுவதுமா நான் கேட்டேன். நீங்க போலி புடவைகளை கடையில வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அட வேலன், நீ எல்லாத்தையும் தவறா புரிஞ்சுக்கிட்ட. நான் சொன்னது எல்லாமே சும்மா ஒரு நகைச்சுவை தான். சோமு கிட்ட அப்படி வேடிக்கைக்காக பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு நகைச்சுவையா? கடம்பன் ஐயா ஒரு ஏழை விவசாயி. அவர் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணத்தை அவரோட ஒரே மகளுக்கு திருமணம் செய்யறதுக்காக பட்டு புடவை எடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நீங்க அவருக்கு போலியான புடவைகளை கொடுக்க போறீங்க. இதனால அவரோட மகள் இந்த திருமணத்துல அவமானப்படணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு தெரியுமா? ஏழை மக்களை இப்படி ஏமாத்தலாமா? மக்கள் எல்லாரும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் கடைக்கு வராங்க. அவங்கள நீங்க இப்படி ஏமாத்தலாமா? வேலன், கொஞ்சம் அமைதியா பேசு. நீ இங்க பேசிக்கிட்டு இருக்குது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நல்லா கேட்டுக்கோ வேலன், நீ ஒரு சின்ன பையன். நீ இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் வேணும்னா உனக்கு உதவிகள் செய்யறேன். எனக்கு உங்களோட உதவிகள் எதுவுமே வேண்டாம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகியோட உதவி தேவையே இல்ல. என்னையா துரோகின்னு சொல்ற? நான் இந்த ஊருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு தெரியுமா? ஓ, ரொம்ப நல்லாவே தெரியும். ஏழைகளுக்கு 2 ரூபாய் தானம் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு 100 ரூபாய மக்கள் கிட்ட இருந்து திருடுறீங்க. இதுதான் உங்க தர்மமா? நான் இத ஊர் மக்களுக்கு சொல்ல போறேன். நான் பஞ்சாயத்துல இத பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். கடம்பன் ஐயாவுக்கும் மத்த எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியணும். வேலா, நீ எல்லாத்தையும் தவறா புரிஞ்சுக்கிட்ட. இது எல்லாமே ஒரு வியாபாரம் தான். வியாபாரத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். நீ ஒரு புத்திசாலி பையன். உன்னை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை இப்படியே மறந்துடு. நான் உனக்கு நல்ல வேலையும் கொடுக்கறேன், நல்ல சம்பளமும் உனக்கு கொடுக்கறேன். நம்ம 2 பேரும் நல்லா பணம் சம்பாதிக்கலாம். ஐயா, நான் உங்கள மாதிரி ஆகணும்னு விரும்பல. உங்கள மாதிரி ஏழைகளை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஆசையும் இல்ல. நான் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லியே தீருவேன். இந்த கிராமத்து மக்கள் உங்களோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கட்டும். வேலா, நான் கடைசியா உன்கிட்ட ஒரு முறை சொல்றேன். இந்த விஷயத்தை வெளியே சொன்னா உனக்கு நல்லது இல்ல. நீங்க என்னை எவ்வளவு பயமுறுத்தினாலும் சரி, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் அங்கிருந்து ரொம்ப கோபமா போயிட்டு இருக்காரு. வேலனோட அந்த வார்த்தைகளை கேட்டு வேதாந்தம் ரொம்பவும் கோபமா இருக்காரு. இன்னைக்கு இரவுல அவர் மறுபடியும் சுரங்கத்துக்கு போறாரு. அங்க சோமு கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. முதலாளி, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. இந்த வேலன் நம்மளோட ரகசியத்தை ஊர் பஞ்சாயத்துல சொல்லிடுவான். இதனால நம்ம கிராமத்து மக்கள் நம்மள கிராமத்துல இருந்து துரத்திடுவாங்க. காவல்துறை நம்மள கைது செய்யும். நம்ம தொழில் முழுவதுமா அழிஞ்சு போகும். நம்ம அவனை சும்மா விடக்கூடாது முதலாளி. இப்பவே அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீ சரியா சொன்ன சோமு. இந்த வேலன் நமக்கு ரொம்பவும் ஆபத்தானவன்.
அவன் வாயை திறந்தான்னா நாம பல வருஷமா கட்டி எழுப்புன இந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சு போகும். நம்மளுடைய இந்த சுரங்கமும் போலி வியாபாரமும் வெளிச்சத்துக்கு வந்துரும். அதனால அவனை நிரந்தரமா அமைதிப்படுத்தணும். நாளைக்கு காலையில அவன் எங்க போறான்னு நல்லா கண்காணி. அவன் தினமும் காட்டு வழியாதான் அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா முதலாளி, அவன் காட்டை தாண்டி தான் அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். தினமும் அந்த காட்டு வழியா தான் போவான். நல்லது. அப்படின்னா அந்த காட்டுல வச்சு அவனுக்கு முடிவு கட்டணும். அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது காட்டுல அவனுக்குன்னு ஒரு விபத்து ஏற்பாடு செய். காட்டுல பெரிய மரங்கள் இருக்கு, பெரிய பெரிய பாறைகளும் இருக்கு. அந்த பாதை முழுவதும் ரொம்ப ஆபத்தானது. அதனால அங்க ஏதாவது விபத்து நடந்திருக்கும் அப்படின்னு மக்களும் நம்புவாங்க. எனக்கு நல்லாவே புரியுது முதலாளி. காடுன்னு இருந்தா அங்க விபத்து நடக்கத்தானே செய்யும். ஆனா நல்லா கேட்டுக்கோ சோமு, இத ரொம்பவும் கவனமா செய்யணும். இதனால யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. அது ஒரு இயல்பான விபத்து மாதிரியே இருக்கணும். கவலையே படாதீங்க முதலாளி, நான் இதே மாதிரி பலமுறை செஞ்சிருக்கேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நம்மளோட ஆட்களும் ரொம்பவும் திறமையானவங்க. இத ஒரு விபத்து மாதிரியே செஞ்சிடலாம். நம்ம மக்களும் இத முழுசா நம்பிடுவாங்க. நாளைக்கு சாயங்காலம் சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே அந்த வேலன் மறைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லி வேதாந்தமும் சோமுவும் ரொம்பவும் கொடூரமா திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வியாபாரத்துக்கு எதிரா எந்த தடை வந்தாலும் அதை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். மறுநாள் வேலன் அந்த காட்டு பகுதி வழியா தன்னோட வீட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அப்போ அவரை தொடர்ந்து சோமுவோட ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க கைகளில ஆயுதங்கள் இருக்கு. அவங்க எல்லாரும் இப்போ கோபத்துல இருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மெதுவா மறைய தொடங்குனது. அப்போ வேலன் தன்னோட வீட்டுக்கு காட்டு பகுதி வழியா போய்கிட்டே இருக்காரு. ரெண்டு பக்கமும் பாறைகளால சூழப்பட்ட ஒரு குறுகிய பாதையில நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ அவர் தனக்குள்ள இப்படி யோசிச்சுட்டு போறாரு. இந்த ஊர் முழுவதும் வேதாந்தத்தை நல்லவர்னு நினைக்குது. ஆனா அவர் ஒரு பெரிய வஞ்சகனா இருக்காரு. மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தன்னோட சுரங்கம், அதுல நடக்கிற வேலைகள் எல்லாமே சட்டவிரோதமானது. அது போதாதுன்னு போலியான பட்டு துணி வியாபாரத்தையும் செய்யறாரு. கடம்பன் ஐயா மாதிரி நிறைய ஏழை மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை திருடுறாரு. இத நம்ம சும்மா விடக்கூடாது. முதல்ல இத நாம காவல்துறை கிட்ட தெரிவிக்கணும். கூடவே வனத்துறைக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வேலன் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு தெரியாமலே அவருக்கு பின்னாடி சோமுவோட ஆட்கள் அவரை தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அங்க ஒரு பெரிய பாறையில கயிறை கட்டி அதை ஒரு பெரிய மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பாறை மேட்டு பகுதியில இருந்து வேலனை தாக்குறதுக்காக தயாரா இருந்துச்சு. வேலன் அந்த பாறைக்கு பக்கத்துல போனதும் அங்க மறைமுகமா இருந்த ஒரு நபர் அந்த பாறை கட்டப்பட்டிருந்த கயிறை வெட்டி விடுறாரு. வேலன் சரியா அந்த பாறைக்கு நேரா வந்ததும் பாறை வேகமா உருண்டு வந்து வேலனை தாக்குனது. இதனால பலத்த காயமடைந்த வேலன் தரையில மயங்கி விழுறாரு. அப்போ ஒரு புதருக்குள்ள இருந்து வெளியே வந்த சோமு இப்படி சொல்றாரு. ஏய் முட்டாளே, இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்ப பாரு உனக்கு என்ன ஆச்சுன்னு. இனிமே உன்னோட சேர்ந்து எல்லா ரகசியங்களும் இந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிடும். இதுக்குதான் நாங்க அப்பவே சொன்னோம், எங்க கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி. அன்னைக்கு இரவுல ஒரு முதியவர் தன்னோட கையில தீபத்தோட வழக்கம் போல அந்த காட்டில மூலிகை செடிகளை தேடிட்டு இருந்தாரு. அவர்தான் அந்த கிராமத்தோட ஒரே வைத்தியர். ரொம்ப வருஷங்களா அந்த கிராமத்து மக்களுக்கு வைத்தியம் பண்றத ஒரு சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரு காட்டுல நடந்துகிட்டு இருந்தப்ப திடீர்னு அங்க வேலன் நிறைய காயங்களோட கிடக்கிறத பாக்குறாரு. ஐயோ, இங்க யாரோ அடிபட்டு கிடக்குறாங்களே, இவரை பார்த்தா கொஞ்சம் வயசு பையன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் வேலனோட கைய பிடிச்சு பாக்குறாரு. ஆஹா, இன்னும் உயிர் இருக்கு. ஆனா இவரு ரொம்ப பலவீனமா இருக்காரு. அட கடவுளே, இவருக்கு நிறைய ரத்தமும் கூட போயிருக்கு. தலையில வேற பலமா அடியும் பட்டிருக்கு. உடனே இவர் என்னோட குடிசைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் தன்னோட வயசையும் சோர்வையும் பொருட்படுத்தாம வேலனை தன்னோட தோளில தூக்கி போட்டுக்கிட்டு அவரோட குடிசைக்கு போறாரு. ரொம்ப நேரம் நடந்ததுக்கு பிறகு இறுதியா அவரோட குடிசையையும் அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் வேலனை படுக்கையில வச்சுட்டு அவரோட காயங்களுக்கான மூலிகைகளையும் போட்டு விடுறாரு. அந்த வைத்தியர் வேலனை ரொம்பவும் கவனமா பாத்துக்கிட்டாரு. சில நாட்கள் கழிச்சு வேலனுக்கு மெதுவா அவரோட உணர்வு திரும்பிச்சு. நான் இப்போ எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? எனக்கு என்ன ஆச்சு? என்னால எதையும் பார்க்க கூட முடியலையே. எல்லாமே ஒரே இருட்டா தெரியுதே. என்னோட கைகளை கூட என்னால பார்க்க முடியலையே. ஒருவேளை நான் தூக்கத்துல இருக்கிறேனா? இது கனவா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வேலன் புலம்பிக்கிட்டு இருக்கிறத கேட்ட வைத்தியர் இப்போ அவருக்கு பக்கத்துல வர்றாரு. அவர் இப்போ இப்படி சொல்றாரு. தம்பி, நான் இந்த கிராமத்தோட வைத்தியர். நீ இந்த காட்டுல ஒரு பாறையால தாக்கப்பட்டு ரொம்பவும் காயம் அடைஞ்சிருந்தப்போ நான் உன்னை பார்த்தேன். 3 நாட்களா நீ என்னோட குடிசையில தான் இருக்க. நீ பாதுகாப்பா தான் இருக்க. ஐயா, நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்களா? உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்போ என்னால எதையுமே பார்க்க முடியல. எனக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை இப்போ இரவு நேரமா இருக்கிறதுனால என்னால எதையும் பார்க்க முடியலையா? சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல தம்பி, இது காலை நேரம்தான். வெளியே சூரிய வெளிச்சம் இருக்கு.
உன் மேல பாறை ரொம்பவும் பலமா மோதினதுனால உன்னோட தலையில பலமான அடியும் பட்டிருக்கு. அதனால என்ன ஆச்சுங்க ஐயா, சொல்லுங்க. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. உன்னோட தலையில பலமா அடிபட்டதுனால உன்னோட 2 கண்களும் பார்வை இழந்துருச்சு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா என்னோட கண் பார்வை போயிருச்சா? அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. நான் இப்பவே என்னோட கண்களை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் தன்னோட கண்களை திறந்து திறந்து மூடுறாரு. அப்பவும் அவருக்கு எதுவுமே தெரியல. ஐயோ, உண்மையிலேயே எனக்கு கண் பார்வை போயிருச்சு. இனிமே நான் எப்படி இந்த உலகத்துல வாழ போறேன்னு தெரியலையே. கடவுளே, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கீங்க? நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? வைத்தியர் ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். அப்படின்னா என்னோட பேர் என்ன, என்னோட வீடு எங்க இருக்கு, என்னோட அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்ற தம்பி? உனக்கு உன்னோட பேரே தெரியாதா? ஐயா, எனக்கு இப்போ எதுவும் ஞாபகம் இல்ல. என்னோட பார்வையும் போயிருச்சு, என்னோட நினைவுகளும் போயிருச்சு. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் ரொம்ப வருஷமா நிறைய மக்களுக்கு வைத்தியம் செஞ்சிருக்கேன். எத்தனையோ மக்களை சாவோட விளிம்புல இருந்து காப்பாத்தி இருக்கேன். ஆனா உன்னை இன்னும் கடவுள் உயிரோடு வச்சிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். உன்னால இன்னும் செய்ய வேண்டிய வேலை ஏதாவது இருக்கும். அதனாலதான் கடவுள் இன்னமும் உன்னை உயிரோட வச்சிருக்காரு. ஐயா, என்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு கண் பார்வையும் இல்ல, நான் யாருங்கிறதே எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? தம்பி, உண்மையான குருட்டு தன்மை அப்படிங்கிறது வெறும் கண்கள்ல மட்டும் இல்லப்பா, அது மனசுல தான் இருக்கு. உன்னோட மனசு இன்னும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதால எல்லாத்தையும் உணர முடியும். அது இன்னும் செயல் இழக்கல. உன்னோட நினைவுகள் இல்லைனாலும் உன்னோட இதயம் இன்னும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுல உன்னோட சில உணர்வுகளும் இருக்கும். வைத்தியரே, அப்படின்னா என்னோட கண் பார்வை திரும்பி வருமா? என்னோட நினைவுகள் திரும்ப வருமா? சொல்லுங்க. தம்பி, உண்மையை சொல்லணும்னா உன்னோட கண் பார்வையும் நினைவுகளும் திரும்ப வரும் அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த குடிசையை இப்போ உன்னோட வீடா நினைச்சுக்கோ. நீ இங்கேயே தங்கலாம். இங்கே உன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ஐயா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு எதுக்காக இப்படி உதவி செய்றீங்க? தம்பி, கஷ்டத்துல இருக்கிற மனிதனுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் யாருங்கிறது முக்கியம் இல்லப்பா. கொஞ்சம் மனிதாபிமானம் இருந்தா போதும். உங்களுக்கு ரொம்ப நன்றி வைத்தியரையா. உங்கள மாதிரி மனுஷங்களை இந்த காலத்துல பாக்குறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். என்னோட மனசுல ஏதோ ஒரு சின்ன உணர்வு தோணுது. ஒரு கவலையும் இருக்கு. யாரோ ஒருத்தர் ஆபத்துல இருக்காங்கன்னு தோணுது. ஒரு ஏழை மனிதர் ரொம்பவும் கஷ்டப்படுறவரு. அவருக்கு நான் உதவி செய்யணும்னு தோணுது. ஆனா அவர் யாருங்கிறது எனக்கு நினைவுல இல்ல. தம்பி, இது ஒரு நல்ல அறிகுறி தான். உனக்கு இன்னமும் சில சிந்தனைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு. அது உன்னோட கடந்த காலத்தை பத்தினதா இருக்கலாம். நீ இன்னும் நல்லா ஓய்வு எடுக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். இப்போ உனக்கு கஞ்சி தயாரா இருக்கு. இத சாப்பிட்டு நல்லா ஓய்வெடு. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாரு. சரி வைத்தியரையா, எனக்கு இந்த விபத்து தானாவே நடக்கல. என்னை யாரோ வேணும்னே தாக்குனாங்கன்னு தோணுது வைத்தியரே. ஆனா அவங்க யாரு, எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு மட்டும் நினைவுல வரல. தம்பி, இப்போ அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். முதல்ல உன்னோட உடம்பு சரி ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் தனக்குள்ள இப்படி யோசிக்கிறாரு. இவன் சொல்றது உண்மையா இருக்கலாமோ? யாராவது இவனை தாக்கி இருப்பாங்களோ? இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வைத்தியர் வேலனுக்கு சாப்பிடுறதுக்காக கஞ்சியையும் கொடுக்கறாரு. வேலனும் அதை சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுக்கிறாரு. கொஞ்ச நாட்கள் இப்படியே போச்சு. வைத்தியர் வேலனுக்கு சில மூலிகை மருந்துகளை கொடுத்தாரு. வேலன் உடம்புல இருந்த காயங்கள் இப்போ சரியாகிடுச்சு. அவரோட உடல்லையும் கொஞ்சம் பலம் இருந்துச்சு. ஆனா அவரோட கண் பார்வையும் நினைவுகளும் மட்டும் திரும்ப வரல. ஒரு நாள் காலையில வைத்தியர் வேலன் கிட்ட இப்படி சொல்றாரு. தம்பி, நீ ரொம்ப நாளா இப்படி ஒரே இடத்துல இருக்கிறது உன்னோட மனசுக்கும் உடம்புக்கும் அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால நீ இப்போ கொஞ்சம் வெளியே போய் நடந்துட்டு வா. சுத்தமான காத்த சுவாசிக்கணும். அதனால உன்னோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆனா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். அதுக்கப்புறம் வேலன் ஒரு சின்ன தடிய ஊனிக்கிட்டு மெதுவா வெளியே நடந்து போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வேலன் இப்போ கிராமத்தோட வீதிகள்ல மெதுவா நடக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு இப்ப எதுவுமே தெரியல. ஆனா அவரோட காதுகளுக்கு எல்லா சத்தமும் கேக்குது. ஆனா அவர்கிட்ட யாருமே பேச வரல. அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. அவரை பார்த்த எல்லாரும் அவர்கிட்ட இருந்து விலகிதான் போறாங்க. சில பேர் அவரை பார்த்து சிரிக்க கூட செய்றாங்க. ஆனா வேலன் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காரு. இதையெல்லாம் கேட்டு அவருக்கு கண்ணீர் வந்துச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு கல்லுல அவர் கால் மோதி தடுமாறி கீழே விழுந்தாரு. ஐயோ, எனக்கு கண் பார்வை தெரியாது. யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன். தயவு செஞ்சு என்னை யாராவது தூக்கி விடுங்களேன். யாராவது இருக்கீங்களா? என்னால எந்திரிக்க முடியல. என்னோட கையில இருந்த தடியும் எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. என்னோட தடியை எடுக்க யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. அப்படியே அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அங்க இருந்த மக்கள் யாருமே அவருக்கு உதவி செய்யறதுக்கு வரல. அதுக்கு பதிலா அவரை பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. அதனால வேலனும் ரொம்பவும் கவலையோட தலைய குனிஞ்சு உட்கார்ந்திருக்காரு. அண்ணா, நீங்க கீழே விழுந்துட்டீங்களா? உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா? வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். கவலைப்படாதீங்க, இதோ உங்களோட தடி. இத வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே வரல. ஆமா,
நீங்க யாரு? என்னோட பேரு மீனா. நான் இந்த கிராமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு ஏழை. நீங்க புதுசா இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு கண் பார்வை இல்லையா? ஆமா, எனக்கு கண் பார்வையும் இல்ல, கடந்த கால நினைவுகளும் இல்ல. நான் யாருங்கிறதே எனக்கு தெரியாது. நான் கீழே விழுந்தப்ப எனக்கு உதவி செய்யறதுக்கு கூட யாரும் வரல. ஆனா நீங்க மட்டும்தான் உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்கீங்க. இந்த ஊர்ல எல்லாருமே இப்படித்தான் அண்ணா. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அதுக்கு மாறா இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் கொடுப்பாங்க. ஆனா நான் அப்படிலாம் இல்ல அண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதனால நான் உங்களுக்கு உதவி செய்றேன். நீங்க என் கூட என்னோட குடிசைக்கு வாங்க. நீங்க இனிமே அங்கேயே தங்கிக்கோங்க. என்ன, உங்களோட குடிசைக்கா? நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. என்னை எப்படி நீங்க உங்க வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க? அண்ணா, நீங்க இப்போ இருக்கிற நிலைமையில உங்களால எங்கேயும் போக முடியாது. நீங்க என்ன உங்களோட தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் உங்க கூட தங்குறதுனால உங்களுக்கு தான் வீண் சிரமம். நான் உங்களுக்கு ஒரு சுமையா இருக்க விரும்பல. அதனாலதான் சொல்றேன். அண்ணா, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் இந்த கிராமத்துல காய்கறிகளை வித்து அதுல என்னோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். நீங்க என் கூடவே தங்கிடலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் உங்களை ஒரு சுமையா நினைக்கவே மாட்டேன். என்னோட அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போது தவறிட்டாங்க. எனக்கு அப்பாவும் கிடையாது. நான் தனியாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தனியாவே வாழ்றதோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இனிமே என் கூடவே தங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மீனா வேலனை தன்னோட குடிசைக்கு கூட்டிட்டு போறா. வேலன் நல்லா கவனிச்சுக்கிடுறா. அவளோட குடிசை சின்னதா இருந்துச்சு, ஆனா சுத்தமாவும் அழகாவும் இருந்துச்சு. வேலனுக்கு சாப்பிடுறதுக்கு சமையல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளை விக்கிறதுக்கு போறா. சாயங்கால நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்து வேலனுக்கு சில கதைகளையும் சொல்லுவா. இத கேட்கறதுனால வேலனுக்கும் தான் தனியா இருக்கிற மாதிரி உணர்வு இல்லாம இருந்துச்சு. மீனா, என்னால உனக்கு ஏதோ ஒரு சிரமம் வரப்போகுதோன்னு என்னோட உள் உணர்வு சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்ணா, நீங்க ஏன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நீங்க என்னோட வீட்ல இருக்கிறதுனால நான் தனியா இருக்கிற மாதிரி உணரவே இல்ல. மீனா, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உனக்கு நல்ல வாழ்க்கையும் அமையணும். அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி காய்கறிகளை விற்க போறேன்னு எனக்கே தெரியல. இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் நீதி இல்லாமலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க யாருமே ஏழைகளை நம்புறதே இல்ல. கடவுளோட ஆதரவால மட்டும்தான் நம்மள மாதிரி ஏழைகளால வாழ முடியுது. அதுதான் உண்மை. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வேதாந்தத்தோட ஆட்கள் கிராமத்துல நடக்கிற எல்லாத்தையும் ரொம்பவும் கவனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேலன் உயிரோட இருக்கதும் அவர் மீனாவோட குடிசையில தங்கி இருக்கதும் சோமுக்கு தெரிய வந்துச்சு. உடனே சோமு வேதாந்தத்தை பாக்குறதுக்காக போயிட்டே இருக்காரு. முதலாளி நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. முதலாளி, என்ன சொல்ற சோமு? என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அந்த வேலன் இன்னும் உயிரோட இருக்கான் முதலாளி. என்ன, அவன் இன்னும் உயிரோட இருக்கானா? அப்படின்னா அன்னைக்கு நீங்க என்னதான் செஞ்சீங்க? அவன் கதைய முடிக்க சொல்லி இருந்தேன்ல. நம்மளோட திட்டப்படி பாறையை அவன் மேல உருட்டி விட்டோம். பாறை மோதுனதுனால அவன் மயக்கம் அடைஞ்சு இருந்தான். அப்போ நம்ம கிராமத்து வைத்தியர் அவனை பார்த்து அவனோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. நம்ம ஆட்களோட வேலை இப்பெல்லாம் சுத்தமே இல்ல. அவங்க கிட்ட எந்த வேலையும் நம்மளால நம்பி கொடுக்க முடியல. எதுக்குமே லாயக்கற்றவங்களா இருக்காங்க. இப்போ அவன் எங்க இருக்கான்? ஐயா, அவன் அந்த மீனாவோட குடிசையில தங்கி இருக்கான். அவனுக்கு இப்போ 2 கண்ணுலயும் பார்வை போயிருச்சு. பழைய நினைவுகளும் போயிருச்சு. கண் பார்வை போயிருச்சா? நினைவுகளும் இல்லையா? அப்படின்னா நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போறதில்லை. ஆனா ஒருவேளை அவனோட நினைவுகள் திரும்பி வந்தா அவன் நம்மள பத்தின எல்லா ரகசியங்களையும் ஊர் மக்கள் கிட்ட சொல்லிடுவான். சரிதான் முதலாளி. அதனாலதான் நான் ஆபத்துன்னு சொன்னேன். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. ஏதாவது முயற்சி செஞ்சு அவனை மொத்தமா ஒழிக்கணும். கொஞ்சம் இரு சோமு. இப்ப நம்ம அவனை நேரடியா ஒழிக்க கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை முயற்சி செஞ்சிட்டோம். மறுபடியும் நாம அவன் மேல ஏதாவது தாக்குதல் நடத்தினா சந்தேகம் வந்துடும். அதனால அவனை வேற வழியில தான் ஒழிக்கணும். இந்த கிராமத்துல இருக்கிற மக்களே அவனுக்கு எந்த உதவியும் செய்யாம அவனை கிராமத்தை விட்டு விரட்டுற மாதிரி செய்யணும். அது எப்படி செய்ய முடியும் முதலாளி? சோமு, நம்ம கிராமத்துல இருக்கிறவங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு தெரியுமா? என்ன முதலாளி, பணமா? அதெல்லாம் இல்ல, வதந்தி மட்டும்தான். நம்ம கிராமத்துல எந்த விஷயத்த சொன்னாலும் அது சாதாரணமா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஒரு மனுஷனை நாம அழிக்கணும்னா அவனுடைய உயிரை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவனோட மானத்தை எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் அவன் தானாவே இங்க இருந்து மறைஞ்சிடுவான். நல்லா கேளு சோமு, அந்த வேலனும் மீனாவும் ஒரே குடிசையில வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இடையில தவறான தொடர்பு இருக்கிறதா கிராமத்துல வதந்திய பரப்பி விடு. திருமணமாகாத ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே குடிசையில இருக்காங்கன்னா கிராமத்துல எல்லாரும் சந்தேகம்தான் படுவாங்க. ஆஹா, சரியான யோசனை முதலாளி. அதுக்கப்புறம் நம்ம கிராம மக்களே இங்க இருந்து விரட்டிடுவாங்க. ஆமா, ஊர் பஞ்சாயத்து அவங்கள கிராமத்துல இருந்து ஒதுக்கி வச்சிடும்.
அதுக்கு நாம தனியா எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. கிராம மக்களே நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. நாம செய்ய வேண்டியது அந்த வதந்தியை பரப்ப வேண்டியது மட்டும்தான். அதனால அவங்க 2 பேருக்கும் இடையில தவறான தொடர்பு இருக்கிறதா கிராமத்துல வதந்தியை பரப்பி விடு. 4 பேர்கிட்ட சொன்னா போதும், அது 40 பேருக்கு பரவிடும். ஊர் மக்களே அவங்கள அடிச்சு துரத்துவாங்க. கண்டிப்பா முதலாளி, இந்த ஊர்ல வதந்திய பரப்புறதுக்கு 1 நிமிஷம் போதும். ஆனா இதை யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? நம்ம கிராம தலைவர் மயில்சாமி கிட்ட இருந்து ஆரம்பிச்சு விடு. அவர் ஒருத்தர் பேசினாலே ஊர்ல எல்லாருக்கும் பரவிடும். அதோட சில பெண்கள் கிட்டையும் இத பத்தி சொல்லு. இதனால இந்த விஷயம் வேகமா கிராமத்துல பரவிடும். ஆனா இத நீ ரொம்ப கவனமா செய்யணும். இந்த விஷயத்த நாம பரப்புனதா யாருக்குமே தெரியக்கூடாது. நான் ஒரு நல்லவன் அப்படிங்கிற பிம்பம் மட்டும் கெட்டு போயிடக்கூடாது. கவலைப்படாதீங்க முதலாளி, யாருக்கும் தெரியாம வதந்திய பரப்புறது எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சோமு, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வேலன் அவனுடைய பழைய நினைவுகளை மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்யறானான்னு கண்காணி. அவன் யாருகிட்ட எல்லாம் பேசுறான்னு பாரு. அவனோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியணும். எல்லாத்தையும் பாத்துக்கிடுறேன் முதலாளி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமு அங்க இருந்து போறாரு. அப்போ வேதாந்தம் இப்படி சொல்றாரு, இந்த ஊர்ல யாருமே என்னை எதிர்க்க முடியாது. என்னை எதிர்த்தா இதான் நிலைமை. அதுக்கப்புறம் சோமு சாமர்த்தியமா அந்த வதந்திய கிராமத்துல பரப்புனாரு. முதல்ல அவர் பெண்கள் கிட்ட இத பத்தி பேசினாரு. அவங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட இத சொன்னாங்க. அப்படியே இந்த விஷயம் அந்த கிராமத்துல எல்லாருக்கும் பரவிருச்சு. மறுநாள் காலையில கிராம தலைவர் மயில்சாமி வேதாந்தத்தோட வீட்டுக்கு வராரு. அங்க வந்து அவர் இப்படி சொல்றாரு, ஐயா, இந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்டீங்களா? அந்த மீனா ஏதோ ஒரு அந்நியனை வீட்டுல வச்சிருக்கலாமே, இது உண்மையா? என்கிட்ட இத பத்தி எதுவும் கேட்காது. இத பத்தி பேசுறதுக்கு மனசே வரல. நம்ம கிராமம் மரியாதைக்கு பேர் போனது. நம்ம கிராமத்தோட கௌரவம் தான் நமக்கு முக்கியம். நீயே போய் பாரு. எனக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பத்தி பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்ல. ஆனா என்ன செய்யறது? நம்ம கிராமத்துல இருக்கிற பெண்களோட மரியாதையும் குழந்தைகளோட நன்மையும் நாம பார்க்கணும். அதனால நீயே போய் பாரு. அதுக்கப்புறம் நீயே இத சரி செஞ்சுடு. அதுக்கப்புறம் கிராம தலைவர் மயில்சாமி, வேதாந்தம், அப்புறம் கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் மீனாவோட குடிசைக்கு போறாங்க. அவங்க கையில இப்போ சில கட்டைகளையும் தடிகளையும் எடுத்துட்டு போறாங்க. எல்லாரும் இப்ப ரொம்ப கோபமா இருக்காங்க. மீனா, நிறைய பேரு நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. என்னாச்சு? யார் வர்றாங்க? அப்ப அங்க வந்த மயில்சாமி இப்படி சொல்றாரு, ஏய் மீனா, இந்த குருடனை நீ எதுக்காக உன்னோட குடிசையில தங்க வச்சிருக்க? இவன் யாருங்கிறது உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவனை எதுக்காக இங்க தங்க வச்சிருக்க? ஒருவேளை உங்க 2 பேருக்கும் நடுவுல தவறான தொடர்பு இருக்குதா? உங்களால நம்ம கிராமத்து பெண்களோட மரியாதைக்கு களங்கம் வந்துடும். அப்புறம் குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? வேதாந்தம் ஐயா தான் இந்த உண்மையையே எனக்கு சொன்னாரு. சரி சொல்லு, இவன் யாரு? உனக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க பேசுறது எல்லாமே பொய். இவர் எனக்கு சகோதரன் மாதிரி. அவருக்கு கண் பார்வை இல்ல. அவரோட கடந்த காலத்தை பத்தின நினைவுகளும் இல்ல. இவர் இப்போ இந்த கிராமத்துல ஒரு அனாதையா அலையிறாரு. அதனாலதான் நான் அவருக்கு தங்கறதுக்கு என்னுடைய குடிசையில இடம் கொடுத்தேன். இத நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் செஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னது சகோதரனா? இவனை எங்க இருந்து கண்டுபிடிச்ச? இவன் எங்க இருந்து வந்தான்னு உனக்கு தெரியுமா? இவன் யார் வீட்டு பையன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாதுங்க ஐயா. அவருக்கும் அவர் யாருங்கிறது தெரியல. அவரோட கடந்த காலத்தை பத்தின எந்த நினைவுகளும் அவருக்கு இல்ல. அப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தனை உன்னோட குடிசையில நீ வச்சிருக்கிறது நம்ம கிராமத்து கலாச்சாரத்துக்கு ரொம்பவும் விரோதம்னு உனக்கு தெரியாதா? ஐயா, அவர் காட்டுல நடந்த விபத்துல பலத்த காயம் அடைஞ்சிருந்தாரு. யாருமே அவருக்கு உதவி செய்யல. அதனாலதான் நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்திருக்கேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது பெரிய தவறுதான். இது நம்ம கலாச்சாரத்துக்கு கேடு. ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி ஒரே வீட்டுல சேர்ந்து இருக்கலாமா? இந்த பொண்ணை நம்ம ஊர்லயே வைக்க கூடாது. எனக்கு இந்த மீனாவை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவ ரொம்பவும் நல்ல பொண்ணு. ஆனா இப்ப ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் இவங்க செஞ்சது ரொம்பவும் தப்பு. அதனால நம்ம கிராமத்தோட கௌரவத்தை மனசுல வச்சு அவங்கள இந்த ஊரை விட்டு வெளியேற்றணும். ஐயா, நீங்களே இப்படி சொல்றீங்களா? நான் உங்களை ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன். என்ன செய்யறது மீனா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம கிராமத்தோட நன்மை தான் நமக்கு இப்ப முக்கியம். மீனா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எல்லாரும் என்ன சொல்றாங்க? அண்ணா, கிராம மக்கள் எல்லாரும் நம்மள ஊரை விட்டு வெளியேறணும்னு சொல்றாங்க. என்னது, நாங்க ஊரை விட்டு வெளியேறணுமா? எதுக்காகன்னு சொல்லுங்க. நாங்க என்ன தவறு செஞ்சோம்? எங்களை கிராமத்தை விட்டு போக சொல்றதுக்கு நீங்க யாரு? எங்களோட சகோதர சகோதரி உறவுல என்ன தப்பு இருக்கு? நான் கஷ்டத்துல இருக்கும்போது இந்த கிராமத்துல யாருமே எனக்கு உதவி செய்யல. இந்த சின்ன பொண்ணுதான் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்து இருக்கு. அட, இவன் குருடனா இருந்தாலும் இவனோட வாய் மட்டும் இன்னும் குறையவே இல்ல. உனக்கு கண் பார்வை போனாலும் பேச்சு நல்லாதான் பேசுற. இவங்க இனிமேலும் இங்க இருந்தா நம்ம எல்லாருக்கும் தான் ஆபத்து. நம்ம குழந்தைகளுக்கு இது ஒரு கெட்ட முன்னுதாரணமாகிடும். அதனால இவங்களை ஊரை விட்டு அனுப்புங்க. ஆமா, நீங்க இந்த கிராமத்திலேயே இருக்க கூடாது. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. இருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னோட வார்த்தைகளை கேளுங்க. நீங்க எல்லாரும் நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என்ன பாத்திருக்கீங்க.
என்னோட அம்மா அப்பா தவறுனதுக்கு அப்புறம் நீங்க யாருமே எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கல. நான் ரொம்ப காலங்கள் தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தனியாவே வேலையும் செஞ்சு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்துறேன். நான் யாரையும் தொந்தரவு செய்யல. இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கிற மனிதனுக்கு உதவிதான் செஞ்சேன். அத நீங்க தப்பா சொல்றீங்க. இது ரொம்பவும் பெரிய அநீதி. முதல்ல வாய மூடு. நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றத நீங்க நம்பலையா? ஒரு நாள் உங்களுக்கும் இப்படி நடக்கலாம். அன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போதான் உங்களுக்கு என்னோட வலி என்னங்கிறது புரியும். போதும், உன்னோட பேச்ச நிறுத்து. உன்னதான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்றோம்ல, புரியலையா? மக்களே, முதல்ல இவங்களை இங்கிருந்து அடிச்சு துரத்துங்க. அதுக்கப்புறம் மீனா வேலனை கூட்டிட்டு அந்த கிராமத்துல இருந்து வெளியே போறா. மீனா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்ணா, இந்த மக்கள் நம்மள இந்த கிராமத்துல இருந்து வெளியே போக சொல்றாங்க. என்னோட குடிசை இந்த கிராமத்துல தான் இருக்கு. இனி நம்ம தங்கறதுக்கு வேற எந்த இடமும் இல்ல. ஆனாலும் பரவாயில்ல, நாம இங்க இருந்து போகலாம். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல நாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேலனை கூட்டிட்டு அந்த கிராமத்துல இருந்து வெளியே. இதையெல்லாம் வேதாந்தம் ரொம்பவும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனாவும் வேலனும் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. மீனா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்க கூடாது. என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணா. நான் செஞ்சது சரிதான். இந்த கிராமத்து மக்கள் தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. ஆனா கடவுளுக்கு இது எல்லாமே தெரியத்தான் செய்யும். அவர் நமக்கு நிச்சயமா இதுக்கான நீதியை கொடுப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வேதாந்தம் ஐயா எதுக்காக நம்மள கிராமத்துல இருந்து வெளியேத்த நினைச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்னும் புரியல மீனா. ஆனா அவரோட பேரை கேட்கும்போது என்னோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு. இந்த பேரு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்கன்னா? உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு முழுவதுமா ஞாபகம் இல்ல மீனா. அந்த வேதாந்தம் நம்மளை எதுக்காக துரத்துனாருன்னு தெரியல. ஆனா அவர் நல்லவர் இல்லைங்கிறது மட்டும் என்னோட மனசு சொல்லுது. ஒரு நாள் என்னோட நினைவுகள் திரும்ப வரும். அன்னைக்கு எல்லா உண்மைகளும் வெளியே வரும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அதுக்கப்புறம் மீனாவும் வேலனும் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டுலயே அவங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசையை கட்டுனாங்க. மீனா காட்டுல கிடைக்கிற சில காய்கறிகளையும் பழங்களையும் சேகரிச்சா. அத வச்சு அவங்களோட பசிய போக்கிக்கிட்டாங்க. வேலனுக்கு பார்வை இல்லனாலும் தன்னால முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச காலங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்கால நேரம் மீனாவும் வேலனும் அந்த காட்டுல நடந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒரு ஓநாய் வந்துச்சு. அது ரொம்பவும் ஆக்ரோஷமா இருந்துச்சு. அந்த ஓநாய் வேலனை தாக்க வந்தப்ப அதோட சத்தத்தை கேட்டு வேலன் கத்திக்கிட்டே இருக்காரு. அண்ணா, அங்கிருந்து ஓடிடுங்க. அந்த ஓநாய் உங்களை தாக்க வருது. இல்ல மீனா, என்னால முடியல. இது என்ன வலுவா பிடிச்சிருக்கு. ஐயோ, எங்களை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு வேலன் கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த ஓநாய் வேலனை விடவே இல்ல. அப்போ அந்த ஓநாயும் வேலனும் நேருக்கு நேர் பாக்குறாங்க. அப்போ ஒரு பிரகாசமான ஒளி வந்துச்சு. அந்த ஒளி வேலனோட கண்கள்ல பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நொடியில அவர் இப்படி சொல்றாரு, ஆஹா, இது என்ன ஆச்சரியம். என்னால இப்போ எல்லாத்தையும் பார்க்க முடியுது. மீனா, என்னோட கண் பார்வை எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இந்த மரங்கள், வானம், அப்புறம் உன்னையும் கூட என்னால பார்க்க முடியுது. எனக்கு பார்வை வந்துருச்சு. இத கேட்ட மீனாவுக்கு ரொம்பவும் குழப்பமா இருந்துச்சு. அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பார்வை வந்துருச்சா? உங்களால என்ன பார்க்க முடியுதா? ஆமா மீனா, என்னால உன்னை பார்க்க முடியுது. இங்க இருக்கிற மரங்கள், வானம் எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, என்னோட கடந்த கால நினைவுகளும் எனக்கு திரும்ப வந்துருச்சு மீனா. என்னோட பேரு வேலன். அதுக்கப்புறம் அவரு வேதாந்தத்தோட கடையில நடந்த விஷயங்களையும் வேதாந்தத்தை பத்தின எல்லா ரகசியங்களையும் அதனால தனக்கு நடந்த துரோகத்தை பத்தியும் மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா? அப்படின்னா அந்த வேதாந்தம் இவ்வளவு கொடூரமான மனிதரா? அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த ஓநாயும் மெல்ல மெல்ல மாறத் தொடங்குச்சு. அதோட வடிவம் முழுவதுமாக மாறி அது ஒரு அழகான இளைஞனா மாறிடுச்சு. நான் இத பார்த்த வேலனும் மீனாவும் ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க. நீ யாரு? நீ எப்படி ஒரு விலங்கிலிருந்து மனிதனா மாறின? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான மனிதர் அங்க வராரு. அவர் அந்த இளைஞனை பார்த்து இப்படி சொல்றாரு, தம்பி, நீ ஆதி தானே? நீ தானே அந்த வேதாந்தத்தோட மகன்? ஆமாங்கய்யா, நான் தான் ஆதி, வேதாந்தத்தோட மகன். நீ எதனால இந்த ஓநாய் உருவத்துல இவ்வளவு நாளா இருந்த? உனக்கு என்ன நடந்தது? ஐயா, அது ஒரு பெரிய கதை. சில மாதங்களுக்கு முன்னாடி நான் என்னோட அப்பாவோட தொழில பங்கு எடுத்து அதுக்காக வெளிநாடுகளுக்கு போய் நிறைய செல்வந்தர்கள் கிட்ட வியாபாரம் செஞ்சு நிறைய பணமும் சம்பாதிச்சேன். அதனால நான் ரொம்ப கர்வமா இருந்தேன். என்னோட தந்தை தவறான வியாபாரம் செய்யறது பத்தி கவலை இல்லாம ரொம்பவும் சந்தோஷமா இருந்தேன். காட்டு விலங்குகளை அழிக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்படின்னா நீயும் உன்னோட அப்பாவை மாதிரி ரொம்பவும் கொடூரமானவன் தான். ஆமாங்கய்யா, நான் ரொம்ப கொடூரமானவனா தான் இருந்தேன். ஆனா அதுக்கான தண்டனையையும் கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு நாள் நான் ஒரு அடர்ந்த காட்டு வழியா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த முனிவரோட தவத்துக்கு இடைஞ்சல் செஞ்சுட்டேன். அதனால அந்த முனிவர் ரொம்பவும் கோவப்பட்டாரு.
அதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலும் அவருக்கு தெரிய வந்தப்போ நான் அப்பாவி விலங்குகளை பிடிக்கிறதுனால அந்த விலங்குகளோட வலியை உணரணுங்கிறதுக்காக என்னை ஒரு ஓநாயா மாத்தி இந்த காட்டுல கஷ்டப்பட விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட தவறுக்காக நான் அந்த முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்போ அந்த முனிவர் இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியையும் சொன்னாரு. அது என்னன்னா, என்னோட அப்பாவால துன்புறுத்தப்பட்ட ஒருத்தரோட கண்களை நான் பார்க்கும்போது எனக்கு விமோசனம் கிடைக்கும், அதே நேரத்துல அவரும் குணமடைவாரு அப்படிங்கிறது தான். அது வரைக்கும் நான் அந்த ஓநாய் உருவத்திலேயே இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொன்னாரு. என்னோட அப்பாவால ரொம்பவும் துன்பத்தை அனுபவிச்சது வேலன் அண்ணா தான். அதனாலதான் அவரோட கண்களும் என்னோட கண்களும் சந்திச்சப்போ என்னோட சாபம் விலகினது. அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க, எங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச அநீதிக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். ஆதி, உன்னோட அப்பா செஞ்ச தவறுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? நீ இப்போ உண்மையை புரிஞ்சுகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீ செஞ்ச தவறுக்கான தண்டனையையும் நீ ஏற்கனவே அனுபவிச்சுட்ட. இனிமேலாவது நேர்மையான முறையில வாழு, அதுவே எனக்கு போதும். அண்ணா, நீங்க ரொம்பவும் நல்லவரு. என்ன இருந்தாலும் எங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச அநீதிகள் எல்லாமே ரொம்பவும் மோசமானது. என்னோட அப்பா செய்யற தொழிலும் ரொம்பவும் அநீதியானது. அதை எல்லாத்தையும் நாம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். வேதாந்தம் தான் என்னோட குடும்பத்தையும் அழிச்சான். என்னோட மகளுக்கு போலியான பட்டுப்புடவைகளையும் கொடுத்தான். அவளுக்கு நடந்த அவமானத்தை என்னால இப்பவும் தாங்கிக்க முடியாது. நிச்சயமா அந்த வேதாந்தத்தை பத்தி நாம கிராமத்துல எல்லாருக்கும் சொல்லணும். சரி, வாங்க நாம இப்பவே ஊருக்குள்ள போகலாம். நமக்கு நடந்த எல்லா உண்மைகளையும் பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லணும். நமக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். ஆமா அண்ணா, நானும் உங்க கூட வரேன். என்னோட அப்பாவுக்கு எதிரா நானே சாட்சி சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் கிராமத்துக்கு திரும்பி போறாங்க. மறுநாள் காலையில கிராமத்துல பஞ்சாயத்துல ஊர் மக்கள் எல்லாரும் இருக்காங்க. அங்க வந்த வேதாந்தம் ரொம்பவும் நல்லவர் மாதிரி நின்னுகிட்டே இருந்தாரு. திடீர்னு அங்க வந்த வேலனையும் ஆதியையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட இதய துடிப்பே நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வேலனுக்கு கண் பார்வை வந்ததை பார்த்து கிராம மக்கள் எல்லாரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க எதுக்காக மறுபடியும் இந்த கிராமத்துக்குள்ள வந்தீங்க? உங்களைத்தான் நாங்க வெளியே துரத்தினோம் இல்ல, மறுபடியும் ஏன் வந்தீங்க? ஐயா, நாங்க எங்களுக்கான நீதியை தேடி வந்திருக்கோம். மக்கள் எல்லோருக்கும் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கோம். வேளா, உன்னோட கண் பார்வை திரும்பி வந்துருச்சா? என்ன ஒரு ஆச்சரியம்! கடவுளோட கருணையே கருணை அப்படின்னு சொல்லி வேதாந்தம் வழக்கம் போல தன்னோட நடிப்ப ஆரம்பிச்சாரு. போதும் உங்களோட நடிப்பு. இனிமேல இந்த கிராமத்துல யாரையும் உங்களால ஏமாத்த முடியாது அப்படின்னு வேலன் பேசுறத கேட்ட கிராமத்து மக்களுக்கு ரொம்பவும் குழப்பமா இருந்துச்சு. அப்போ ஆதி இப்படி சொல்றாரு. ஆமாங்க ஐயா, நான் என்னோட அப்பா கூட சேர்ந்து செஞ்ச பாவங்களுக்காக நிறைய தண்டனை அனுபவிச்சு இப்பதான் திருந்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் ஆதி அந்த பஞ்சாயத்துல சொல்றாரு. இத கேட்ட ஊர் மக்களும் ரொம்பவும் திடுக்கிட்டு போறாங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி என்னோட அப்பா நல்லவர் கிடையாது. காட்டு விலங்குகளை அழிச்சு அதுல கிடைக்கிற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு ரொம்பவும் தவறான வழியில பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கிராமத்துல ரொம்பவும் நல்லவர் மாதிரி நடிச்சு பட்டு துணிகளை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது எல்லாமே போலியானது. இவர் ஒரு பெரிய குற்றவாளி. ஆதி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? மக்களே, இவனுக்கு கொஞ்ச நாளாவே மனநிலை சரியில்லை. எனக்கு மனநிலை சரியில்லையா? சரி, இந்த வேலன் அண்ணாவை யாரு தாக்குனாங்க? அவரோட கண் பார்வை போனதுக்கு யாரு காரணம்? அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான். சொல்லுங்க. ஆமா மக்களே, நான் சொல்றேன். நான் இந்த வேதாந்தத்தோட கடையில அவரு செய்யற இந்த தவறான தொழிலை பத்தி ஒரு நாள் கேட்டேன். அவரோட ரகசியங்கள் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் என்ன கொல்ல முயற்சி செஞ்சாரு. அதனாலதான் என்னோட கண் பார்வையும் போச்சு, என்னோட நினைவுகளும் போச்சு. இவங்க 2 பேரும் சொல்றதும் சுத்தமான பொய். இவங்க என்னோட பேரை கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருமே இவங்க பேச்ச கேட்காதீங்க. இந்த வேதாந்தம் என்னோட மகளோட திருமணத்துக்கு போலி பட்டுப்புடவைகளை கொடுத்தாரு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே போலின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இதனால நாங்க ரொம்பவும் அவமானப்பட்டோம். இதை எங்களால வெளியே சொல்லவும் முடியல. இது எல்லாமே இவரால தான் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு அந்த வயசானவர் சொன்னதும் அங்கிருந்த நிறைய பேருக்கு இதே மாதிரி நடந்ததுனால வேதாந்தத்து மேல சந்தேகமும் வந்துச்சு. நீங்க எல்லாரும் சொல்றது உண்மைனாலும் அதுக்கான ஆதாரங்கள் வேணும். நீங்க ஒரு மனிதரை சாதாரணமா இப்படி குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு கிராம தலைவர் பேசுறது கேட்ட ஆதி இப்படி சொல்றாரு. ஆதாரமா? உங்களுக்கான ஆதாரத்தை நானே காட்டுறேன். நம்ம காட்டோட மைய பகுதியில ஒரு ரகசியமான சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துல காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து எடுத்த பொருட்களை வச்சிருக்காங்க. அதுதான் நீங்க கேக்குற ஆதாரம். இத கேட்ட கிராம தலைவர் திடுக்கிட்டு போறாரு. இது எல்லாமே பொய். நீங்க யாரும் நம்பாதீங்க. என்னோட சொந்த மகனே எனக்கு எதிரா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாம எல்லாரும் இப்பவே அந்த சுரங்கத்துக்கு போகலாம். நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வேலன் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்போ அங்க வேக வேகமா வந்த சோமு இப்படி சொல்றாரு. முதலாளி, நம்மளோட உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாம இப்பவே இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமுவும் வேதாந்தமும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா கிராம மக்கள் அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. என்ன விடுங்க, நான் நல்லவன். நான் இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன், ஏழைகளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட தான தர்மம் எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
ஏழைகள் கிட்ட கொஞ்சம் ரூபாய கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை திருடுறீங்க. வேதாந்தம், நீங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. நாங்க எல்லாரும் உங்களை நல்லவர்னு நம்பணும். உங்களோட பேச்ச கேட்டுதான் நம்ம கிராமத்துல இருந்த அப்பாவி பொண்ணு மீனா மேல நாங்க சந்தேகப்பட்டோம். ஆனா நீங்க தான் உண்மையிலேயே குற்றவாளி. மீனா, எங்களை மன்னிச்சுடு. நாங்க எல்லாரும் தப்பு செஞ்சுட்டோம். இந்த வேதாந்தத்தோட போலி நடிப்பை நம்பி நாங்க இவ்வளவு நாளா ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வேதாந்தத்தையும் சோமுவையும் அரசாங்க அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை வேதாந்தத்தையும் சோமுவையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. அதனால வேதாந்தமும் சோமுவும் அவங்களோட தவற நினைச்சு இப்போ ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனிமே அவங்களோட மீதி வாழ்க்கைய சிறையில தான் கழிச்சாகணும். இயற்கையை அழிக்குது நம்மள நாமளே அழிச்சுக்கிட்டதுக்கு சமம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். நேர்மை சில நேரங்கள்ல தோத்து போற மாதிரி தோணலாம், ஆனா அது ஒருபோதும் நிரந்தரம் கிடையாது. மத்தவங்களை ஏமாத்துறவங்களால ரொம்ப நாள் சந்தோஷமா வாழவும் முடியாது. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.